உங்கள் தேர்தலை எளிமையாக்கி வாழ்வை அழகாக்கும் நித்ரா மேட்ரிமோனி. திருமணம் செய்ய உடனே பதிவு செய்யுங்கள். சிவகங்கை இளைஞர் லாக்அப் மரணம் தொடர்பாக தாமாக முன்வந்து விசாரிக்க கோரிய மனு செவ்வாய்க்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உறுதி. விசாரணை என்ற பெயரில் இளைஞரை தாக்கியது ஏன்? அவர் என்ன தீவிரவாதியா? சிவகங்கை இளைஞர் மரணம் தொடர்பாக காவல்துறைக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி. சிவகங்கை இளைஞர் மரணத்திற்கு காரணமானவர்கள் மீது இதுவரை வழக்கு பதிவு செய்யாதது ஏன்? தொடர் காவல் நிலைய மரணங்களுக்கு முதல்வர் கூறும் பதில் என்ன என்றும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி. சிவகங்கை லாக்அப் மரணம் விவகாரத்தில் தொடர்புடையவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வந்த நிலையில் திமுக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் பேட்டி. லாக்அப் மரணம் நடந்துவிட்டது என்கிறால் அந்த குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அந்த குற்றத்தில் உண்மை இருந்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தொடர்ந்து திமுக அரசு நம்முடைய தமிழக காவல்துறையும் அந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. எதையும் விட்டுவிடவில்லை. சட்டம் ஒழுங்கை பேணி காக்கும் வகையில் காவல்துறையினருக்கு முழு அதிகாரம். சென்னையில் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் முதல்வர் MK ஸ்டாலின் பேச்சு. தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதில் திமுக அரசு தோல்வி. புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் செயல்பாட்டுக்கு வரவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி குற்றச்சாட்டு. தேர்தலில் கூட்டணி குறித்து அறிவிக்கும் அதிகாரம் ராமதாசுக்கு மட்டுமே உள்ளதாக பாமக MLA அருள் கருத்து. தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாகவும் பேசியதால் கட்சியினர் குழப்பம். முகநூல்ல ஒருத்தர் ஐயா அவர்கள் வாழ்கன்னு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உள்ள போது திட்டுவாங்க. அதுக்குன்னு ஒரு கூட்டம். பேட்டியில் உங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. உறுதி அச்சுறுத்தல் இருக்கு. உறுதி அச்சுறுத்தல் இருக்கு. டாஸ்மாகை அரசு நடத்துவதன் அவசியம் என்ன? அரசுக்கு வேறு பணி இல்லையா? உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கேள்வி. ஆதார் சரிபார்ப்பை மேற்கொண்டவர்கள் மட்டுமே தட்கல் முறையில் டிக்கெட் முன்பதிவு செய்ய நாளை முதல் அனுமதி. ரயில் பயணிகள் பட்டியல் இனி 8 மணி நேரம் முன்பாகவே வெளியிடப்படும் நடைமுறையும் அமலுக்கு வருகிறது. நாடு முழுவதும் ரயில் கட்டண உயர்வு நாளை முதல் அமல். கிலோமீட்டருக்கு அரை பைசா உயர்த்தப்படுவதாக ரயில்வே அமைச்சகம் அறிவிப்பு. இந்திய விவசாயிகள் கால்நடை வளர்ப்போரை பாதிக்காத வகையில் அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தம். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உறுதி. போரின் போது இஸ்ரேலுக்கு உதவியவர்களை வேட்டையாடும் ஈரான். 6 பேருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட நிலையில் சுமார் 700 பேரை கைது செய்து விசாரணை. அமெரிக்க அதிபர் டிரம்ப் இஸ்ரேல் பிரதமர் நேதன்யாகுவுக்கு மத ரீதியான தண்டனை. ஈரான் மதகுரு அறிவிப்பு. உங்கள் தேர்தலை எளிமையாக்கி வாழ்வை அழகாக்கும் நித்ரா மேட்ரிமோனி. திருமணம் செய்ய உடனே பதிவு செய்யுங்கள்.